சன்ஸ்கிரீன்ஸ் அதை பற்றி தகவல்களை பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சன்ஸ்கிரீன் பயன்படுத்தினா மட்டும்தான் நம்ம தோலை பாதுகாத்துக்கிற முடியுங்கிற அளவுக்கு ஓவர் விழிப்புணர்வு வந்துருச்சு. அதுக்கு காரணம் சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய பல பதிவுகள். எல்லாரும் இப்போ என்கிட்ட பேஷண்ட்ஸாக வர்றவங்களே கேட்பாங்க, சார் பிள்ளைக்கு 5 வயசு ஆகுது, என்ன சன்ஸ்கிரீன் போடலாம் சார், வீட்டுக்குள்ளே இருக்கும்போதும் சன்ஸ்கிரீன் போடணுமா, நைட்லேயும் போடணுமா? நான் சொல்லுவேன், சன்ஸ்கிரீன் சன் இருந்தால் தான் பிரயோஜனம். நீங்கள் நைட்டில் கேட்குறீங்களே. இல்லை சார் சொல்கிறாங்க சார், யூடியூப்பில் சொல்கிறாங்க சார், இன்ஸ்டாவில். தயவுசெய்து ஒன்று புரிஞ்சுக்கிறீங்க, சன்ஸ்கிரீன் நம்முடைய தோலை சூரிய ஒளிகளில் இருக்கக்கூடிய அல்ட்ரா வயலட் ரேஸ் அதிலிருந்து தோலுக்கு ஏற்படுற சில பாதிப்புகளை தவிர்ப்பதற்கான ஒரு பாதுகாப்பு கேடயம், அவ்வளவுதான். அதனால அது நடக்கும் இது நடக்கும், ஒன்றும் நடக்காது. அது எப்ப சன்ஸ்கிரீன் அப்ப யாருக்கு அவசியம்? அந்த சன்லைட்ல சூரிய ஒளியில இருக்கக்கூடிய அல்ட்ரா வயலட் புற ஊதா கதிர்கள்னு சொல்லுவோம்னு, அந்த அல்ட்ரா வயலட் ரேடியேஷனால ஏற்பட்டு சில டேமேஜ் தோல்ல நடக்கிறத, அந்த மாதிரியான வியாதிகள் இருக்கக்கூடியவர்கள், அந்த சன் அலர்ஜின்னு சொல்லுவோம், சன் பர்ன்னு சொல்லுவோம், இல்லை சில ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அதுலெல்லாம் தோல் அந்த அல்ட்ராவயலட் ரேஸ்னால தோல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களை, பாதிப்புகளை சரி செய்வதற்கான, இயற்கையில அது சரி செய்வதற்கான எல்லா தயாரிப்பும் நம்ம உடம்புல இருக்கு.